நேர்களே, தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு வாரத்தில் தேர்தல் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வேளையில் தான் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது டெல்லியிலேருந்து ஒரு பரபரப்பு. பாராளுமன்றம் கூடுகிறது. எதற்காக கூடுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது விமென்ஸ் ரிசர்வேஷன் அதை தாண்டி டீலிமிட்டேஷன் ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி மசோதாக்கள் 3 மசோதாக்களில் திருத்தம் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இது புயலாக கிளம்புது. ஒரு பக்கம் தேர்தலை மனதில் கொண்டு இந்த பெண்கள் மசோதாவை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மசோதாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு அரசியல் கணக்கு பார்க்குறாங்க. இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும், தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் வட இந்திய மாநிலங்கள் பலன் பெறும். 543லேருந்து இப்போ 850 வரைக்கும் கொண்டு போகிறதுனால இதில் வட இந்திய மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமாக இருக்கும். தென்னிந்திய மாநிலங்கள், மக்கள் தொகையை குறைத்த மாநிலங்களுக்கு இதனால் பாதிப்பு, ரெப்ரசன்டேஷனுடைய விகிதாச்சாரம் குறையும் அப்படிங்கிற அச்சம் தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள், கட்சிகள்லாம் பிரச்சனையாக எழுப்புறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, பொறுத்திருந்து பாருங்க, என்ன விகிதாச்சாரத்தில் எந்த அடிப்படையிலன்னு சொல்லவே இல்லையே, எதற்காக இதை அரசியலாக்குறீங்கிற கேள்வி. தேர்தல் நெருக்கத்திலேயே இதெல்லாம் செய்யறது. வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள்லாம் பிஸியாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேளையில தான் இதை செய்வீங்களா? இப்படி பல கேள்விகள் இதை மையப்படுத்தி நிறைத்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம சும்மா விடக்கூடாது, எல்லாரும் கருப்பு கொடி ஏந்தி போராடணும் அப்படின்னு சொல்ல, இதை அரசியலாக்குறீங்க அப்படின்னு அதிமுக சொல்ல, இப்படி இதை மையப்படுத்திய ஒரு அரசியல் விவாதம் எழுந்திருக்கிறது. பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இந்த தொகுதி மறுவரையறையால் தமிழகத்துக்கு ஆபத்தா, தென்னிந்தியாவுக்கு ரெப்ரசன்டேஷன் குறையுமா? விவாதித்து தெளிவோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நிறைய விருந்தினர்கள் இணைகிறாங்க. முதல் பகுதியில் திரு எம். குமார் அவர்களும் லக்ஷ்மி ராமச்சந்திரன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக பொதுச் செயலாளரும் இணைகிறாங்க. இருவருக்கும் அன்பு வணக்கம். என்னன்னே தெரியலையே, பில்லு வரட்டும், என்னன்னு சொல்லட்டும், அதுக்குள்ளே இது ஆபத்துன்னு சொன்னால் தகுமா, நியாயமா? வணக்கம். இதை விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், பெண்களுக்கான ஒதுக்கீட்டுக்கான ஒரு பில் அப்படின்னு ஒரு பொய்யா பரப்புரை செய்கிறாங்க. அதை என்னவோ நாங்களாம் எதிர்க்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த விமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 2023 பாஸ் செய்யப்பட்டது. அது ஒரு மனதாக, அதாவது யுனானிமஸாக பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்போயே எதிர்க்கட்சிகள் நாங்கள் சொன்னோம், ஏன் இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பாட்டுக்கு கொடுங்களேன், அதையும் ஏன் சென்சஸையும் டீலிமிட்டேஷனையும் கம்பைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினோம். அப்போ கேட்கல. அது பண்ணியிருந்தாங்கன்னா 2024 எலெக்ஷனில் விமென்ஸ் ரிசர்வேஷனோட எலெக்ஷனை ஃபைட் பண்ணியிருப்போம். இப்போ நடக்கிற தேர்தலையும் விமென்ஸ் ரிசர்வேஷனோட பிரதிநிதித்துவம் கிடச்சிருக்கிறோம். எங்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட பிரதிநிதித்துவம் கிடச்சிருக்கோம். ஆனால் அதை ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்காக ஏன் அரசியல் கட்சிகள், பிஜேபியோ காங்கிரஸ், அதிமுகவோ, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தில் இன்னைக்கு உங்களுக்கு 27 சீட் கிடைச்சிருக்க, எத்தனை பெண்கள் நிப்பாட்டிருக்கீங்க? கரெக்ட், நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். ஆனால் நம்ம டாபிக்கு வருவோம். நீங்கள் ரைட்டுன்னு தான் நான் சொல்கிறேன், ஓகே, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எதுக்கு அதை யூஸ் பண்ணி அந்த போர்வையை, அதாவது விமென்ஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற அந்த போர்வையை யூஸ் பண்ணி இவங்க இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு அநீதியை நம்மள மாதிரி தென் மாநிலங்களுக்கு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அநீதிங்கிறது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பாராளுமன்றத்துக்கு நம்ம எம்பிஸை எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். எம்பிங்கிறவங்க அவங்க தொகுதிக்கு மட்டும் அங்கே பேசலை. இப்போ சவுத் சென்னையோட எம்பி இருக்கிறாங்க, தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அவங்களோட தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, நான் அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதை தவிர அவர்கள் தமிழகத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் இன் டெல்லி. அதாவது 40 பேர், இங்கேருந்து 39 பேர் +1 பாண்டிச்சேரி 40 பேர் போகிறாங்கன்னா, இந்த 40 பேரும் நம்மளோட இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த யூனியன் டெரிட்டரிக்கும் பேச போகிறாங்க. நாளைக்கு காவிரி பிரச்சனையாகட்டும், அவங்க எந்த கட்சி பாகுபாடு இல்லாத இங்கேருந்து எலெக்ட் ஆகி போகிறனால தமிழகத்தோட நலனை பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த ரெப்ரசன்டேஷனை குறைக்கிறதுக்கு சதி பண்றாரு மோடி. ஏன்னு சொல்றேன் சரி, 2 விஷயம். திருமதி இந்திரா காந்தி அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம்,
we will not change it. ஏன்னா நம்ம இந்தியா வந்து வளர்றது வந்து ஒரு சீராக வளர மாட்டேங்குது. தென் மாநிலங்கள்லாம் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். வேற வட மாநிலங்கள் வந்து இன்னும் அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணல. அவங்களோட பாப்புலேஷன் வந்து பெரிய ஒரு விகிதத்தில் வளர்ந்துட்டு இருந்தது, ஹையர் ரேட்டில். அதனால இந்த டீலிமிட்டேஷனை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். லெட் அஸ் நாட் மேக் இட் அந்த டைனமிக்காக பாப்புலேஷன் பேசிஸில் வைக்காத. பாப்புலேஷன் பேஸ் தான் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்களா? எஸ் வரேன். 1971 இருக்கிற பாப்புலேஷனை வச்சே வச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்பரை ஏற்ற வேணாம் அப்படின்னு ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ், இந்திரா காந்தி அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களும் எடுத்த முடிவு இது. ஆனால் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பில்ல என்ன 2 கிளாஸ் இருக்கு, நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதை டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை 850 ஏற்ற போகிறாங்க. அதில் 815 ஃபார் ஸ்டேட்ஸ், 35 in union. The proposal இருக்கிறது second one சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் you intervene. ஓகே, ரெண்டாவது 2011 பாப்புலேஷனை பேசிஸாக வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க என்ன, திரு வாஜ்பாய் அவர்கள் பண்ணது தவறு, இந்திரா காந்தி அவர்கள் பண்ணது தவறு, நாங்கள் வந்து 2011 பாப்புலேஷனை தான் பேசிஸ் ஆக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பாப்புலேஷன் மட்டும் தான் பேசிஸா? இப்போ வந்து பெண்கள் ரெப்ரசன்டேஷனுக்கு பாப்புலேஷன் பேசிஸா இருக்கலாம். இப்போ ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனுக்கு வேற கிரியேட்டிவ் ஃபார்முலாஸ் கொண்டு வரலாம் இல்லையா? அந்த ப்ரொபோஷனாலிட்டி மாறாது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் சைடு பை சைடு கொடுத்துட்டு இருக்காங்க. யார் அந்த பில்லுல சொல்லலங்க, அதெல்லாம் எலெக்ஷனுக்காக அமித்ஷா சொன்னாரு, பியூஷ் கோயல் சொன்னாரு. That is for the parliament to debate and decide இல்லையா? என்னங்க நீங்க பாருங்க, இன்னைக்கு ஹிந்துல பில்லுல என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறது வந்து போட்டிருக்காங்க. பில்லுல வந்து அந்த மாதிரி எந்த உத்தரவாதம் கொடுக்கற, அவங்க பில்லுல என்ன 2 கிரைட்டீரியா தான், 2 தான் சொல்லிருக்காங்க. ஒன்னு 850க்கு நம்பர் ஏறுது, நம்பர் 2 2011 பாப்புலேஷன் will be the basis. இது 2 தான் சொல்லிருக்காங்க. இத தவிர பிரச்சாரத்துக்காக நிறைய பொய்கள் கூறப்படுகிறது. இங்க என்ன சொன்னாரு, வந்து ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனாரு. அதுக்கு பிறகு வந்த பியூஷ் கோயல் இன்னொரு ஒரு பொய்ய சொன்னாரு, 50% ஃபிளாட்டா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஏத்த போறோம் அப்படிங்கற ஒரு பொய்ய சொல்லிட்டு God is in the details. இதுக்கு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த பேசிஸ்ல அதுதான் முடிவு செய்யும். டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து அவங்களே தனியா ஒண்ணு முடிவெடுக்க போறல, இவங்க கொடுக்கிற டைரக்ஷன் ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுக்கிற டைரக்ஷன். ஒரு உதாரணமா சொன்னீங்க, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய கான்ஸ்டிட்யூவன்ஸோடைய நம்பர் இன்னைக்கு பல நாடுகள்ல அந்த நாடுகளுடைய பாப்புலேஷனுக்கு நிகரானது. சோ ஒரு எம்பியால அவ்வளவு பேரை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சோ there is a natural need for increase in representation. அதுக்காக நீங்க increase in representation, நீங்க வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸை ஏத்திக்கங்க, வாட் எவர், ஐ மீன் ஒரு ரீசனபிள் நம்பருக்கு. ஏன்னா அது பார்லிமெண்ட்டை நீங்க நடத்தணும். பார்லிமெண்ட்ல வந்து 2000 பேர் உட்கார வச்சீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதத்தை நீங்க நடத்த முடியாது, எல்லாருக்கும் பேசுறதுக்கு டைமே கிடைக்காது. நீங்க ஒரு ரீசனபிள் நம்பருக்கு ஏத்திக்கங்க, அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ரெப்ரசன்டேஷன் குறையிற பொழுது நம்ம குரலை இழக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நாளைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, தென்னகமே வந்து குரலை என்ன, ஐ வில் டெல் யூ தி நம்பர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஹிந்தி ஹார்ட்லாண்டோட நம்பர் வந்து இப்போ இருக்கிற அவங்களோட பெர்சன்டேஜ் இந்த பார்லிமெண்ட் இஸ் 38.1% and it is going to go up to 76.8%. ஓகே சவுத்துக்கு வந்து இப்போ இருக்கிறதுல இருந்து குறைய போகுது. we are going to come down to 20.7%. பாப்புலேஷனை அடிப்படையா வைத்துக்கொண்டு நம்மளோட குரலை இழந்துட்டு நாளைக்கு ஒரு பிரதமரே வர முடியாதுங்க. இங்க இருந்து நினைச்சு பாருங்க, ஒரு ரீஜன் நிறைய நம்ம தென்னில இருந்து வந்து தெற்கேந்து வந்து இருக்கிற மாதிரி வரவும் இல்லங்கிறது யதார்த்தமான கவலைக்குரிய விஷயம். I'm with you. முன்னாடியே அப்படி இருந்தேனா இன்னும் பாருங்க, இன்னும் குறைய போகுது. இல்ல இன்னும் ஒண்ணே we can become secondary citizens. நீங்க சொல்ற நானும் நீங்களும் we can become secondary citizens tomorrow. Do you agree? இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் இணையக்கூடிய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களையும் திரு நாராயணன் திருப்பதி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். திரு நாகராஜ் அவர்களோ இணையறாங்க. திரு நாராயணனுக்கும் திரு மனுஷபுத்திரனுக்கும் ஒரு முக்கியமான செய்தி நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் விஷயத்துக்கு வந்துடும். திரு நாராயணன், நீங்களெல்லாம் 2ஆம் தர குடிமக்கள் ஆக்க போறீங்களாமே, அப்படியா? இப்படி பொய் சொல்லி அச்சப்படுத்தி ஒரு மிகப்பெரிய
ஒரு வதந்தியை கிளப்பி இது ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கென்றே ஒரு கூட்டம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு தலைவராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுக்கு இப்போ புதுதாக அதுல தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சேர்ந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் இப்பொழுது நேற்று இல்லை ஹரி, இந்த விவகாரத்துல மக்கள் தொகை அடிப்படையில தான் எடுக்க வேண்டும் என்று உறுதியாக 2005 திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது கொண்டு வந்ததை முறியடித்தது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய தலைவர் திரு அத்வானி அவர்கள் 2005 ஒரு இணக்கமான மாநிலத்துவம் வேண்டும் என்பதை மிக மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஹார்மோனியஸ் பெடரலிசம் should be maintained என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் எங்களுடைய அத்வானி அவர்கள். இணக்கமான கூட்டாட்சி வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் இது செய்யப்படாதா? ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க ஹரி. எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எங்களுடைய மூத்த தலைவர்களான திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து சொல்லி வருகின்றனர். இது ப்ரோரேட்டால, அதாவது எந்த விதமான ஒரு பர்சன்டேஜ் கூட மாறப்போவதில்லை. அப்படித்தான் கொண்டு அது நாங்கள் இப்படி செய்வோம் என்று சொல்லவில்லை. இது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. அது நல்லா புரிஞ்சுங்க. திரு அத்வானி அவர்கள் 2005 இதற்காக போராடியதன் காரணமாகத்தான் தென் இந்தியா பழிவாங்கப்படுவது நிறுத்தப்பட்டது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த மகளிர் மசோதாவில், மகளிர் சட்டத்துல, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்துல அதன்படி 2034 தான் இந்த இடஒதுக்கீடு வரும் என்று இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரக்கூடிய இந்த திருத்தத்தினாலோ இந்த 3 நாட்கள் நடக்கக்கூடிய பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தினால என்ன நடக்கலாம் என்றால் 2029 இந்த இடஒதுக்கீடு வரும். அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாம 5 வருடங்களுக்கு முன்பாகவே வந்துவிட வேண்டும் என்று நாம் நினைப்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கவலை இருக்கிறது என்று தெரியல. அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதில் காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில காங்கிரஸ் மகளிர் அணி தலைவியும் மிக அசினா செய்தவர்களும் தெளிவாக சொல்லி இருக்காங்க. அதை விடுங்க, அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, அதாவது இதுல இந்த நேரம் அப்படின்னு சொல்றீங்க சார். அப்பனா எப்பயுமே இந்த மாதிரியான பில்ஸோ இந்த மாதிரியான சட்டங்களோ வரவே வராது. ஏனென்றால் இந்தியாவில 6 மாதங்களுக்கு ஒரு முறை எப்பொழுதும் தேர்தல்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனாலதான் சொல்றோம் சார், பார்லிமெண்ட் ரெகுலரா கூடுமே சார். அப்ப கூடலாம் திடீர்னு இப்போ ஒரு 2 எலெக்ஷன் நடக்கும்போது ஏன் செய்யணும்? எனக்கு ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான சேவை ஆற்றுவதற்கான இருக்கிறார்கள். இது குறித்து விவாதம் செய்வதற்கு தான் இருக்கிறாங்க. நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இது அரசியலாக்காமல் இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பேசுங்க சார். ஒரு தேர்தல் நேரத்துல செய்யக்கூடிய இதுக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும்ல, அதனாலதானே தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. சரிங்க, இப்ப நடத்தல. இதன் பிறகு இன்னும் 1 மாசம் கழிச்சு நடத்தினா 2 மாசம் கழிச்சு இல்ல 3 மாசம் கழிச்சு வரக்கூடிய தேர்தல்கள் மாநிலங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம். அதன் பிறகு உத்தரப்பிரதேசம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. என்ன சார் இது தேர்தல் தொடர்ந்து. அதனால தானே சார் சொல்றோம், எல்லா இந்த மாதிரியான மசோதாக்கள், சட்டங்கள், கட்டமைப்பு திட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து தேர்தல்கள் நடந்து கொண்டே இருப்பதனாலதான் தடைபடுகிறதுன்னு சொன்னா, இல்ல ஐயோ மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள்னு சொல்றாங்க. இப்போ இதை சொன்னா ஏன் இப்போ இந்த நேரத்துல கொண்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் சார்? தவறான ஆர்குமெண்ட். என்னங்க சொல்றோம், ஒரே ஒரு விஷயம் தான், 5 வருஷத்துக்கு முன்னாலேயே மகளிருக்கு இடஒதுக்கீடு வேணும்னு பிஜேபி சொல்லுது. ஐயோ கூடாது, மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு திமுகவும் காங்கிரஸ் சொல்லுது. இதைத்தான் 2005 அவர்கள் சொன்னார்கள். ஓகே, திரு மனுஷபுத்திரன் அதுக்கு பதில் சொல்லுவார். திரு மனுஷ பதில் சொல்லுங்க. ஒரு எலெக்ஷன் நெருக்கத்துல செய்யறாங்க, அதுவும் தமிழ்நாடு எலெக்ஷன் நெருக்கத்துல செய்யறாங்க அப்படின்னா நம்ம பிரதிநிதித்துவத்தை குறைக்க மாட்டாங்க தானே?
அவங்கள பிஜேபி மேல என்ன விமர்சனமும் நீங்க வைக்கலாம், அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்க மாட்டாங்க தானே. ஸோ அதுதானே இயல்பான புரிதல். நமக்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியா செய்வாங்க? இல்ல, அது வந்து முதல் விஷயம் நண்பர் திருப்பதி நாராயணன் சொன்னது போல, இந்த நாட்டில் தேர்தல்கள் நடப்பதால் தான் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடிவதில்லை, எப்போதும் தேர்தல்களே நடந்து கொண்டிருக்கிறது என்று சலித்துக் கொள்கிறார். அவர் ஒரு மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சிட்டு உரத்தி பேசிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வர்றதுங்கிறதும், எதிர்காலத்துல தேர்தல்களே இல்லாம பாஜக தான் ஆளணும்னு நினைக்கிறதுங்கிறதும் அந்த அடிப்படையில தான். அதனால அது அவருடைய வெளிப்படையா பேசினதுக்காக அவரை நான் பாராட்டுறேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கிறப்ப ஏன் இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஹோல்டும் இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால தமிழ்நாட்டில் அவர்களுடைய தோல்வி என்பது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அதை கடந்த கால வரலாறும் நிரூபிக்கிறது, இப்ப நிகழ்காலத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க தமிழ்நாடு தேர்தலை பத்தி அவங்க கவலைப்பட போறது இல்லை. இதுல நம்ம அடிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப இதுல நிறைய வந்து சட்ட நுணுக்கங்கள், சிக்கல் எல்லாம் பேசுறாங்க. இதை ரொம்ப எளிமையா மக்களுக்கு இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 அம்சங்கள் தான் இதுல ரொம்ப முதன்மையா இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ப்ரொபோர்ஷன் அளவுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அதாவது 850ஆக அவர்கள் உயர்த்துகிற போது அதிகபட்சமாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு 50% வந்து நாங்க கொடுப்போம்னு சொல்றாங்க. 50% இடங்களை வந்து நாங்க அதிகரிப்போம் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்ட்டு. இது கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்கமிங்கான ஒரு அறிவிப்பாய் உங்களுக்கு தோணும். ஆனா இது சட்டப்படி நீடிக்கக்கூடிய வாக்குறுதியா? இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டுக்கும் 50%, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு 50%, நாங்க ஈக்குவலா தானே எல்லாத்துக்குமே கொடுக்குறோம், அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். ஆனா என்னன்னா, இதை சட்டப்படியாக செல்லுபடியாக்க முடியாது. ஏனென்றால் அரசியல் சாசனத்தினுடைய 131வது பிரிவின் அந்த 82 கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திருத்தம் மிக தெளிவாக கூறுகிறது, மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி வரையறை செய்யப்பட வேண்டும் என்று. அப்படி என்றால் நாங்க 50% சீட்டை நாங்க உயர்த்துறோம் அப்படின்னு பாஜக சொல்வதனுடைய அதற்கு என்ன வேலிடிட்டி இருக்குங்கிறத நான் முதல்ல கேட்க விரும்புறேன். அதுல திருத்தங்கள் செய்வாங்களா இருக்கும்? இல்ல, அந்த சட்டம் என்பது இப்ப இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம முதல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ, அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் இருந்தது. இப்ப 39 தான் இருக்கு. பாண்டிச்சேரிக்கு ஒண்ணு இருந்தது. 41 + 1 42 இங்க தமிழ்நாடுக்கு பாண்டிச்சேரிக்கு இருந்தது. ஆனால் 1971 மக்கள் தொகை திருத்த சட்டத்தின்படி அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்ட போது 41ங்கிறது 39 குறைஞ்சிருச்சு. இது ஒரு கடந்த கால உதாரணம். அப்பதான் இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தீவிரமாக செயல்பட்ட மாநிலங்கள், அந்த மாநிலங்களுக்கு வந்து இது அநீதி இழைப்பதாக இருக்குது என்று தென்னிந்திய மாநிலங்கள் கருதுகின்றன. எனவே அடுத்த 25 வருடங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இந்த தொகுதி மறுவரையை செய்யக்கூடாது என்று ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க 71ல. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கம் வகித்த வாஜ்பாய் அவர்களுடைய அரசில் மீண்டும் 25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்சேஷன் கொடுக்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதே பிரச்சனை என்னன்னா, தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்கின்றன. ஆனா வட மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் அந்த அளவுக்கு செயல்படவில்லை. இதை ரொம்ப மைக்ரோ டீட்டெயிலான சொல்ல முடியும். அதாவது தமிழ்நாட்டு தென்னிந்திய மாநிலங்களுடைய கல்வி வளர்ச்சி, வட இந்திய மாநிலங்கள் எப்படி பின்தங்கி இருக்கு, இப்படி பல விஷயங்கள் அடிப்படையில மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த முக்கியமான விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உங்க தரேன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 50% நாங்க வந்து ஹைக் பண்ணுவோம், இந்த சீட்ஸை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஈக்குவலா பண்ணுவோம்னு. அப்போ நீங்க வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 39ல இருந்து 58 இல்லைன்னா 59 சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்ப மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரை பண்றாங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா இது 46 குறைஞ்சிரும். இல்ல ஆகாது, மக்கள் தொகை அடிப்படையில செய்ய மாட்டோம், அதுதான் எங்க கட்சியோட நிலைப்பாடுன்னு சொல்றாரு. ஹரி நான் ரொம்ப அடிப்படையா ஒரு விஷயத்தை கேட்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சட்டங்கள் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் பேச முடியும். இல்ல திருப்பதி நாராயணனோ நானோ இல்ல சார், அந்த சட்டங்கள் மாற்றத்துக்குரியவை தானே. சட்ட திருத்தங்கள் செய்யலாம்ல, பெரிய பெரிய திருத்தங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அடிப்படையில சில சட்டங்கள் அப்ப இவங்க என்ன பண்ணணும், இல்ல இது பேசிக் ஸ்ட்ரக்சரா
அப்படி நீதிமன்றங்கள் இது பண்ணிருக்கா? இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதாவது நம்ம வந்து அசிடிஸ் இப்ப என்ன இருக்கு சட்டத்துல, இதை நாங்க மாற்றுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஓகே இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ப்ரொபோஷனரி பார்ட்டிசிபேஷன் வந்து பாத்தீங்கன்னா குறையாது என்பது இவங்க கொடுக்கறாங்க 50% இன்க்ரீஸ் பண்ணுவாங்கிறது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. இது செல்லுபடியாகாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் இது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை சட்டம். அந்த சட்டத்தை இவர்கள் மாற்றினாலுடைய இதுக்கு ராட்சசன் கிடைக்காது. இப்ப அதை மாற்றாம இப்போ ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி ஒண்ணு கொண்டு வர்றது என்னன்னா, முதல்ல இதை கொண்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதிகளை தென்னிந்திய மாநிலங்களுக்கு நம்ம குறைச்சிக்கலாங்கிற ஒரு சதி திட்டம் தான் செயல்படுத்துகிறத நான் பாக்குறேன். இல்ல என்ன விஷயம் பாருங்க, இதே வந்து சுருக்கமா தான் நான் சொல்றேன் வந்து, ஏன்னா இது மக்களுக்கு நான் புரியணும்னு நினைக்கிறேன். நமக்கு நேரம் நிறைய இருக்கு. ஆனா இப்ப அடுத்த ரவுண்ட்ல இன்னும் விரிவா அந்த அடுத்த ஷரத்துக்கு போலாம். இது ஒரு விஷயம் இல்ல, இது ஒரு விஷயம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து மொத்தமாவே, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த இடங்கள் ஒதுக்கப்படுகிற போது 180 சீட்டு தான் கிடைக்கும். ஆனா 6 வட மாநிலங்களில், அதாவது இன்னைக்கு பிஜேபி செல்வாக்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 430 சீட்டு கிடைக்கும். இந்த 6 மாநிலங்கள் அவங்க ஜெயிச்சா போதும். தென்னிந்திய தேர்தலை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, தென்னிந்தியாவோட குரலை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. முற்றிலுமாக தென்னிந்தியாவை அவர்கள் ஒதுக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அவர்கள் குரலை மிகப்பெரிய சதி திட்டம் தான் இது. இதற்காகத்தான் நாங்கள் இதை மிக கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த கருப்பு கொடி போராட்டத்தை நாங்கள் நடத்துவது இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான். ஓகே குமார் சார், மனுஷ் சார் ஹஸ் அ பாயிண்ட். அதாவது நீங்க என்ன வேணா விளக்கம் சொல்லலாம், ஆனா சட்டத்துல இதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் அது மாறி இருக்கு. ஸோ அப்படித்தான் மாற்ற முடியுங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த புரிதல் நம்ம மறுத்து சொல்லிடவும் இல்லை. இந்த பில்லும் இப்போ வந்திருக்கக்கூடிய வரைவும் வேற ஒரு உணர்வை கொடுக்கல. அப்படிங்கும்போது இந்த அச்சம் நியாயமானது தானே? பாப்புலேஷன் அடிப்படையில் தான் 1952 இருக்கட்டும், 63, 73 எல்லாத்துலேயுமே பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நடந்தது. அவர் சொன்னது அதில் ஒரு உண்மை இருக்கிறது, சரிதான் அது. ஆனால் இப்போவும் பாப்புலேஷன் அடிப்படையில் இல்லைன்னு யாருமே இன்னும் சொல்லலை. இன்னும் முழுசாக இன்னும் வரல. முழுசாக வரல. ஒரு ஃபேக்டர் மட்டும் கிடையாது, இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு மாநிலங்களுடைய அந்த நில அமைப்புகள், மலை சார்ந்த இடங்கள், அதனுடைய எக்ஸ்டெண்ட் எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து தான் இந்த நிறைய கோரிக்கைகள் இருக்கு. ஜிடிபியை கணக்கில் எடுத்துக்கோங்க, பல விஷயங்கள் இருக்கிறது. அதை வச்சு தான் எடுப்பாரு. ஆனால் இதில் மெயின் வந்து பாப்புலேஷன் தான் இருக்கும். அப்படிதான் நான் நமக்கு பிரச்சனை, நம்ம குறைச்சிருக்கோம், அவங்க கூட்டிட்டாங்க. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அதாவது இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி, 52 71க்கே வாங்க, 52ல் 6.3 கோடி தான். அது இப்போ 25 கோடி ஆகிருக்கு உத்தரப்பிரதேசத்தில். தமிழ்நாட்டில் அன்னைக்கு நம்ம ஸ்டேட்டில் வந்து அன்னைக்கு 3 கோடி தான், இன்னைக்கு 7.5 கோடி ஆயிருக்கு. இப்படி எல்லா மாநிலத்திலும் 3 டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. நம்ம எல்லாம் அவ்வளோ கூடல, அவங்க எல்லாம் நிறைய கூடியிருக்காங்க. அது அந்த ஃபேமிலி பிளானிங், அது யாருன்னு அதுக்கு தண்டனையா? இந்திரா இல்லை, நீங்கள் ஒன்று கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் இது ஃப்ரீஸ் ஆச்சு. அது 20 வருஷம் கிட்டத்தட்ட அப்படியே விட்டுட்டோம். வாஜ்பாயும் அந்த டைமில் அவர் அப்போ தான் வந்திருந்தார். அப்போ இது பெரிய இதுக்கு மட்டுமே வேலை செய்யணுங்கிற நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டதுனால அது பெண்டிங் ஆச்சு. ஒரு பண்டோராஸ் பாக்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இப்போ எல்லாமே 3 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஜாஸ்தி ஆகிருக்கு. இப்போ இந்த கணக்கில் என்னுடைய கணக்கு 888 சீட்டு. அதாவது அன்னைக்கு எந்த கணக்கில் பார்த்தாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பிங்கிற விகிதாச்சாரத்தில் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் 469 சீட்டு இருந்தது 71 வரைக்கும். 52லேருந்து 473 வரைக்கும் 489 சீட்டு தான் பார்லிமெண்ட்டில். அதற்கு பிறகு தான் 543 ஆகுது. இன்னைய வரைக்கும் அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 550 தான் அப்பர் லிமிட்டாக வச்சுருக்கோம். ஆனால் பாப்புலேஷன் வந்து மட்டும் 38 கோடியிலேருந்து 52லேருந்து சொல்கிறேன், 38லேருந்து இன்றைக்கி 147 கோடின்னு புள்ளி விவரத்தில் 147 கோடின்னு இருக்குது. எந்த அடிப்படையில் வருது? ஆனால் அப்படி தான் இருக்கிறது. அப்போ எத்தனை மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறது? 888 சீட்டு ஒதுக்கப்பட்டால், மக்களை விகிதாச்சார அடிப்படையில் பிரித்தால் 16.5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியாக வரும். இப்போது அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படி அது இல்லை, 800 தான் சீட்டு, 800ன்னு ஒரு கணக்கு பேசப்படுகிறது. அப்படி 800 இருந்தால் 18,37,500 பேருக்கு ஒரு எம்பிங்கிற மாதிரி வரும். ஆல் ஓவர் இந்தியா இப்படி தான் அவங்க எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து.
ஏற்கனவே மற்ற நாட்டுகள்லாம் உலக நாட்டுகள்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிற ஃபார்முலாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்முலா தான் அதில் வருது. இதை தவிர அந்த மலைப்பிரதேசங்கள் மற்ற இடங்கள்லாம் இருக்கிறது. சார் நம்ம ஆளுக்கு ஒரு அனுமானம் வைக்கலாம் சார். இந்த ஆம்பிக்விட்டி ஒரு தேர்தல் நெருக்கத்தில் எதுக்காக அவசியம்? தேர்தல் இருக்கு. இப்போ அது என்ன உங்களை பாதிச்சுட்டு தேர்தல் இப்போ சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எம்பிக்கெல்லாம் தேர்தல் வேலை பார்ப்பாங்களா? என்ன அரசு இல்லை அவங்கள வந்து திசை திருப்பி செய்ய பார்க்குறீங்களா? அரசு பொதுவாக இந்த தேவை இது தேவை இந்த ரெண்டு பில்லையும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் அவ்வளோ அவசரமா சார்? கூடாதா? எல்லாமே அவசரம் தான் சார். நாட்டில் செய்ய வேண்டிய அத்தனையும் அவசரம் தான். நமக்கு அவசரமா தெரியாம இருக்கலாம். எத்தனை வருஷம் இல்ல இப்ப இதுல என்ன நடந்துட்டு சார்? சார் விவாதிக்கணும். இனிமேதானே விவாதிக்கணும். இல்ல விவாதிக்க பார்லிமெண்ட் எதுக்கு இருக்கு? எல்லாரும் எம்பிக்கள் அங்க எதுக்கு போடுறாங்க? எடப்பாடியாரியா சார்? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க மேடம், கொஞ்சம் இருங்க. பார்லிமெண்ட் எதுக்கு இருக்கு சார்? அவ்வளோ கட்டடத்தை கட்டி புதுசாக வச்சு இப்போ இவ்வளோ பேர் உட்காரணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணி 800-850 பேர் இருக்கிற மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் கூட இருக்கு சார். எலெக்ஷன் உங்களுக்கு சார் அதான் அவர் நாராயணன் சார் சொன்னார்ல, எலெக்ஷன் போன மாதமே எலெக்ஷன் 2 மாதத்துக்கு முன்னே எலெக்ஷன் நடந்து எப்போதும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த நம்ம 5 மாநிலத்துக்கு எலெக்ஷன் நடக்குது. பொது தேர்தல் நடந்ததுன்னா நீங்க சொல்றது சரி. பொது தேர்தல் நடந்தா சரி. அதனால கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க உங்களுக்கு தானா நடந்தாலும் சந்தோஷம் தான். இருங்க இல்ல கொஞ்சம் குறுக்கிடாதுங்க சார். சார் நீங்க பேசும்போது சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடுறேன் சார். கொஞ்சம் இருங்க சார். கொஞ்சம் இருங்க நடக்குதா இல்லையா? இந்த ஒரே வருஷத்துல எத்தனை வாட்டி தேர்தல் நடக்குது? அதனால அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்தியாங்கிறது 28 மாநிலமும் சார் கொஞ்சம் இருங்க சார் 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டதுதான் இந்தியா. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துல தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும். இல்ல சார், 29ஆம் தேதி வெயிட் பண்ண எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சு சார். அந்த இத வந்து இதோட சாக்கவே சாக்காதீங்க. இது அது வேற இது வேற சார். குழந்தையா சார் இதுக்கும் தேர்தல் கணக்கு இல்லையா? பெண்கள் மசோதா கொண்டு வந்து பெண்கள் வாக்கு குறைந்தபட்சம் அவங்க வந்து நோக்கறாங்கங்கிறது குழந்தைக்கும் தெரியும் சார். அதாவது இல்ல சார், பிஜேபி இதுல இருந்து ஒரு பெண்கள் மசோதாவை காட்ட பாக்கும். அவங்க இதுல இருந்து தெற்குக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே அதாவது 4 சுவர்கள்னு ஒரு சினிமா அந்த காலத்துல. அதுல நாகேஷ் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு. அப்போ தெருவில் போறவங்க பக்கத்துல இவர் இந்த வீட்டுல ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காருன்னு சொல்லி வந்து கதவு வழியா தட்டி என்னையே அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, வானெல்லாம் இருண்டுகிட்டு இருக்கு, திடீர்னு இடி விழுந்துட்டுன்னா நான் செத்து போயிருவனே நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த தேர்தல் நேரத்தில் ஐயோ தமிழ்நாட்டை பூராத்தையும் பிடிங்கிட்டு போயிட போறாங்க, தமிழ்நாட்டுக்கு எம்பி எல்லாம் ஆக்கிடுவாங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை எல்லாரும் அலமரிக்க வைக்க முதலமைச்சர். 4 சுவர்கள் படத்தை எனக்கு தெரிஞ்சு பார்த்த இன்னொருத்தர் அருணநாதா இருப்பார் இந்த பேனல். நான் அவர் கருத்து கேட்போம். ப்ரொஃபசர் உங்களோட முதற்கட்ட பாருங்க. இல்லை, அதாவது அது நம்முடைய பாஜக நண்பர் பேசினதை கேட்டுக்கிட்டு வந்தேன் நான். கொஞ்சம் எதிரொலிக்குது, சரி சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஐயா 2023 பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா வந்த பொழுது அது 2034 தேர்தலில் இருந்து தான் அமுலாகும் என்று கருதப்பட்டது. இப்ப 2029 தேர்தலிலேயே அது அமுலாக்கலாம் என்று மோடி அரசு முனைஞ்சு வருது. அதை போய் எதிர்க்கலாமா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் என்று அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே 2029 தேர்தலிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரட்டும், எவ்வளவு வேகமா வருதோ அவ்வளவு நல்லது. அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 543 உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அதுல 33% பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு கொடுத்து 2029 தேர்தலில் இருந்து அதை அமுல்படுத்த தயாரா? அப்படி செஞ்சிருக்கலாம்ல, அது எளிதான விஷயம் இல்ல. அப்ப அதை கொண்டு போய் இந்த 850 கொண்டு போய் சேர்த்து 850 எப்படி பிரிக்கணும்னா,
ரொம்ப எதிரொலி வருது, கொஞ்சம் பாருங்க. Okay, பாருங்க. 850 எப்படி பிரிக்கணும்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரிக்கணும். தெளிவா போட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மசோதாவில். இப்ப 3 மசோதா வரப்போகுது. ஆகவே இது எந்த அளவுக்கு ஏமாற்று வித்தை. நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்க வேகமா கொண்டு வர விரும்புறோம் என்றா 543 கை வச்சிருக்க கூடாது. அதே 850 ஆக்குறீங்க. இல்ல அப்படி பேராசிரியர், 850 ஆக்கும்போது 850 ஆக்கி நம்மளுடைய விகிதாச்சாரம் மாறாம இருந்தா நல்லது தானே? நமக்கு என்ன பிரச்சனை இல்ல? ஏதோ வித்த வச்சிருப்பாங்க இல்ல, ஏதோ வித்த மாறாமையும் இல்ல. பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கற மாதிரி ஏதோ வித்த வச்சிருப்பாங்களோ, நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அது எப்படி கேங்க? மசோதால வெளியாயிருச்சுங்க, பொது வெளியில கிடக்குங்க. அதுல தெளிவா போட்டிருக்காங்க, the delimitation exercise is to be undertaken on the basis of population. ஹரி கொஞ்சம் அவரை கொஞ்சம் அடக்குங்க. நான் அவங்க மசோதால உள்ளதை வாசிக்கிறேன். அவர் பாட்டுக்கு பேசக்கூடாது. இருக்கு, அது அப்புறம் சொல்லுங்க. நீங்க பேசும்போது மட்டும் தலையிட்டு அவ்வளவு கோவிச்சீங்க. கொஞ்சம் பண்போடு நடந்துக்கங்க. நான் இப்பதான் முதல்ல பேசுறேன். On the basis of population figures of the latest published census, கடைசியாக வெளியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த மறு வரையறை செய்யப்பட வேண்டும். தெளிவா போட்டு வச்சிருக்கீங்களங்க. அப்படி என்ன, அந்த 2011 1971 ரெண்டுக்கு இடையில 40 ஆண்டுகள். இந்த 40 ஆண்டுகள்ல என்ன ஆச்சு மக்கள் தொகை? இதோ இன்னொரு கணக்கு என் கையில இருக்கு. இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல இந்த 40 ஆண்டுகள்ல 150% மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. ஆனால் தென் மாநிலங்களில் 100%க்கும் கீழே தான் உயர்ந்திருக்கு. அங்க வடக்க 150%க்கு மேல மக்கள் தொகை உயர்வு, தெற்கே 100%க்கு கீழே. இப்ப இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த 850 தொகுதிகளை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா யாருக்கு லாபம்? வட மாநிலங்களுக்கு தானே லாபம். மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுமே. இந்த உண்மையை மறைச்சு பேசுவது எத்தகைய மோசடி வித்தை. ஒன்றை சொல்லுகிறேன், இந்து ஏடு ஆங்கில இந்து இல்ல ஒண்ணு முடிச்சிடறேன். ஆங்கில இந்து ஏடு தலையங்கம், ஆங்கில இந்து ஏடு தலையங்கம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஐயா, இந்தி பேசுகிற மாநிலங்கள் இப்ப இந்த 850 என்ன ஆகும்னா அவங்களுடைய பங்கு ஏற்கனவே 38 இருந்து இப்ப 43 உயரும். ஆனால் தென்னகத்தினுடைய நிலைமை ஏற்கனவே 24% இப்ப 20% வீழும். ஓகே, ரைட். அப்ப இது என்ன நியாயம்? கேட்போம், என்ன நியாயம் கேட்போம். அதனாலதான் இப்ப இது செய்யக்கூடாது என்று. ஓகே, திரு நாராயணன், நீங்க வந்து ப்ரோ ரைட்டா பேசிஸ் தான், அதுதான் இங்க நிலைப்பாடு. கட்சி நான் உங்கள்கிட்ட விரிவா வரணும் நினைக்கிறேன். வெரி சாரி நாகராஜ், சாரி. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆனா திரு மிஸ் லக்ஷ்மியும் சரி, பேராசிரியர் அருணும் சரி, திரு மனுஷபுத்திரனும் சரி பாயிண்ட் அவுட் பண்றது என்னன்னா, இது 2011 பாப்புலேஷன் அடிப்படையில் அப்படின்னு வரும்போது பாப்புலேஷன் இஸ் அ ஃபேக்டர்னு தெளிவாகுது. அந்த இன்டர்பிரிட்டேஷன் வருது. நீங்க சொல்லலாம் நாளைக்கு வேற மாதிரி அது இது டீலிமிட்டேஷன் கமிஷன் போடலாம் அப்படின்னு. ஸோ இது பாப்புலேஷன் அடிப்படையில் இல்லை அப்படின்னா 2011 பாப்புலேஷன் அடிப்படையில் அப்படின்னு ஏன் இந்த பில் சொல்லுது? அதாவது ஹரி, முதல்ல இந்த காரணிகள் எப்படி ஒரு டீலிமிட்டேஷன் தொகுதி மறு வரையறை எப்படி நடக்கிறது என்பதற்கு ஒரு முக்கியமான விஷயமாக நாம சொல்ல வேண்டியது மக்கள் தொகை அப்படின்றத தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் தானா என்றால் அது இல்லை என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு நம்ம குமார் அவர்கள் சொன்னது போல புவி எல்லை, அதாவது ஜியோகிராபிக்கல் ஏரியா, அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி நிர்வாக எல்லை, அதே போல அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு மற்றும் அந்த அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி, இது ரெண்டும் இது மூன்று எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது. அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மற்றும் பழங்குடியின தொகுதிகள், இது எல்லாம் சேர்ந்துதான் டீலிமிட்டேஷன் அப்படின்றது வருதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் எளிமையாக நாம சொல்ல வேண்டும் என்றால், எல்லா தொகுதிக்கும் ஒரே வாக்காளர்கள் தான் இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா, ஹரி, நான் நம்முடைய சென்னையிலே நான் சொல்றேன், மத்திய சென்னையில 13,50,161 வாக்காளர்கள். ஆனால்
தென் சென்னையில 20,23,133 வாக்காளர்கள். அதே சமயம் வட சென்னையில 14,96,000. அதாவது தென் சென்னையில 1/3 மத்திய சென்னையை விட அதிகமாக இருக்கிறார்கள். இது எப்படி நடந்துச்சு? அது மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடந்துச்சுன்னா எல்லா பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கணும் இல்ல. இதை நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மக்களை குழப்ப வேண்டும். 5 வருடங்கள் தோல்வியுற்ற ஒரு அரசை இவர்கள் இப்போது டிபெண்ட் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான மகளிருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதன் மூலம் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்றதான் நான் சொல்லுவேன். இதுல எந்த விதத்திலையும் எந்த மாநிலமும் பாதிக்காது என்பதை நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கு. அப்போ அந்தமான் நிக்கோபார் எடுத்துங்க, அதுவும் ஒரு எம்பி சீட்டு தான். எப்படி அதுக்கு மட்டும் குறைந்த மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி சீட் கிடைக்குது? ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு விதமான அமைப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாப்புலேஷன் மட்டுமே ஃபேக்டர் இல்ல, மத்ததெல்லாம் வரும். அப்ப நம்ம அது ஈக்குவலைஸ் ஆகும், சரியாகுங்கிறார் மனுஷ். ரொம்ப சுருக்குமா? நான் திரு நாகராஜ் பேசவே இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது இப்ப நாராயணன் சொல்ற அடிப்படைகள் எல்லாம் எடுத்துட்டு வரையறுக்கப்பட்டதா, இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில அன்னைக்கு வரையறுக்கப்பட்டதா இந்த நம்பர்ஸ்? ஏன்னா மக்களை குழப்பது நாங்க இல்ல, அவங்கதான். நான் என்ன கேட்கிறேன்னா, சட்டத்துல என்ன இருக்கிறது, இந்த சட்டத்தின் அடிப்படையில் எது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? ஏன் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதியோ, தமிழ்நாட்டுக்கு ஏன் 39 தொகுதியோ 1971 வரையறுக்கப்பட்டது? நிர்வாகம் இல்லைங்கிறாங்க, பிழிங்கிறாங்க, அதுங்கிறாங்க. அதெல்லாமே ஒரு மாநிலத்திற்கான எண்ணிக்கைகள் வரையறுக்கப்பட்ட பிறகு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த 39 தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா இதுக்குள்ள சில மாற்றங்கள் இருக்கும். ஆனா அந்த 39 மாறாது. இந்த 39 தீர்மானிச்சது அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை தான். இவ்வளவு எளிமையான உண்மையை மூடி மறைப்பதற்காக, தங்களுடைய 11 ஆண்டு கால தோல்வியை மறைப்பதற்காக பாஜக இது போன்ற சட்டங்களை கொண்டு வருகிறது. 2023 கொண்டு வரப்பட்ட மசோதா அதை நிறைவேற்றுவதில் பாஜகவுக்கு என்ன தடை இருந்தது? அவங்க தானே பெரும்பான்மையா இருக்காங்க பாராளுமன்றத்துல. அவங்க நிறைவேற்றல. அப்போ இத்தனை மக்கள் விரோத சட்டங்களை, இத்தனை கருப்பு சட்டங்களை நிறைவேற்றிய அவர்கள் எதனால் இந்த மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை மட்டும் நிறைவேற்ற முடியல? பாஜக கொண்டு வர நினைச்ச அத்தனை சட்டங்களை நிறைவேற்றினாங்க, எத்தனை கொடூரமான சட்டங்களை நிறைவேற்றினாங்க. ஆனா இன்னைக்கு இதை மட்டும் நிறைவேற்ற முடியலையா? அத 2034 நிறைவேற்ற முடியும்னு இவங்களே சொல்லுவாங்களா? ஆனா அது 5 வருஷம் முன்னாடி நீங்களே எடுப்பீங்களா? என்ன நாராயணன் சார், 2023 மிக தெளிவாக நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் இவை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நிறைவேற்றல? நிறைவேற்றியாச்சு. அது காலதாமதமாகிறது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும், ஏன் உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல, இப்ப நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள்ல பிஜேபி 5 பேர் நிக்கிறாங்க எங்களுடைய கேண்டிடேட்ஸ். ஆனா காங்கிரஸ்ல இதுதாங்க பிரச்சனையே. இதை மறைப்பதற்காகத்தான் இதை கண்டிப்பா இருக்குது. ஒரு பிரேக்கான சமயம். ரொம்ப சுருக்கமா மேம், கோயிங் ஃபார் டீலிமிட்டேஷனுக்கு 2 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்டேட் டிசைட் பண்றது. அது இந்த முறை 2011 சென்சஸ் பேசிஸ்ல பண்ண போறேன்னு சொல்றாங்க. இன்னொன்னு ரீட்ராயிங் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி. இவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ மழை இருக்குமா, சில இடத்துல நிறைய மக்கள் இருப்பாங்க, அதெல்லாம் ரீட்ராயிங் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி. அண்ட் when they redraw தொடங்கினப்போ ஒரே அளவு தான், கிட்டத்தட்ட எல்லா கான்ஸ்டிட்யூன்சிக்கும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரே நம்பர் தான் இருப்பாங்க. அது காலப்போக்குல மாறி போகுமே தவிர தொடங்குற போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மலை பகுதி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அது இதெல்லாம் போய் 2011 சொல்லியாச்சுன்னா 2011 சென்சஸ் தான் பேசிஸா இருக்கும். அதுபடி பார்த்தா நம்ம சீட்டுகளை இழப்போம், நம் குரலை அப்படியே நம்ம தொடர்ந்து இதோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இது தேர்தல் மையப்படுத்தி தான் கொண்டு வரப்படுது.
தேவைப்படுதா? இப்போ வந்து பெண்கள் மசோதா அதோடைய அரசியல் பலன்னு கொண்டு வந்து வேற மாதிரியான பலன்களை தெக்க குறிப்பா தமிழ்நாட்டில் இது வந்து அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸா வந்து நிற்கிதான்னு கேட்கலாம். இந்த மசோதா என்ன, இதோடைய விளைவு என்ன? இட் குட் பி எனிதிங். டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். பட் இதில் ஒரு அரசியல் நோக்கம் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் பிஜேபி மாதிரி ஒரு அமைப்பில் ஆளுங்கட்சி ஒரு மசோதாவை கொண்டு வருதுன்னா ஐம் ஷோர் தேர் வில் பி அரசியல்வாதிகள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் அதை ஏற்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரெட்டை முனை கத்தி இல்லையா? எப்படி பெண்களுக்கான மசோதான்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ, எதிர்க்கட்சிகள் இல்லை இல்லை இது தெற்கு பாதிப்பு அப்படின்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வழிவகை இருக்குது. ஸோ அதை கணக்கு போட்டிருக்க வேண்டாமா? அரசியல் எப்போவுமே இல்லை. ஆமாம், எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் ஒரு கட்சி ஒன்று இல்லை இருக்குன்னா இன்னொரு கட்சி இல்லைன்னு சொல்ல போகுது, இன்னொரு கட்சி இல்லைன்னா இருக்குன்னு சொல்ல போகுது. டெஃபினெட்லி பிஜேபி எலெக்ஷன் மிஷனரி வந்து இதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்கோம், இதை பற்றியான இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் யோசிச்சுட்டு தான் அதை கொண்டு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்லாம். ரைட். நான் என்ன பார்க்குறேன், ஒரு நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன் இருக்குன்னு ஏற்பீங்களா மாட்டீங்களா? அப்படி கிடையாது. இது எப்படி பார்க்குறாங்க அதை பொறுத்து தான். இது யாரை பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷனாக இங்கே கொண்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 there was a huge anti Modi wave in தமிழ்நாடு. அப்புறம் அண்ணாமலை கேம் அண்ட் மேட் இட் அஸ் அ பாசிட்டிவ் வேவ். 18% ஓட் அந்த கூட்டணிக்கு வந்தது. ஸோ ஒரு விஷயத்தை நெகட்டிவ் ஆக்குறதோ பாசிட்டிவ் ஆக்குறதோ அந்த கட்சியோட மெசேஜ். இன்னும் சில நாட்கள் இருக்கும்போது இப்ப நாளைக்கு இவங்க வந்து ஏற்கனவே டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறாங்க. அந்த நெரேட்டிவ்க்கு இது வலு சேர்க்குதா இல்லையா? இல்ல அதுல அந்த மசோதாவை போய் படிச்சு பார்த்து அதனுடைய சட்ட சரத்துக்களை பார்த்து அது பேசிக் ஸ்ட்ரக்சரா இல்லையா எப்படி செய்ய போறாங்க யாருக்கும் அவ்வளவு பொறுமை இல்லை, நேரம் இல்லை. பட் இது வந்து தெற்க பாதிக்கும் அப்படிங்கிற குரலும் அச்சமும் மக்கள்கிட்ட எதிரொலிக்கலாம். இங்க பாருங்க, தெற்க பாதிக்கும் அப்படின்னா நமக்கு ஃபைனல் நம்பர்ஸ் வந்தால் தான் தெற்க பாதிக்குமா பாதிக்காதான் தெரியாது. அதுக்கு நேரம் இல்லை. இல்லை ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன். இன்னைக்கு தேதியில் நான் வரப்போகிறாங்க, பேச போகிறாங்க. இன்ஃபேக்ட் இது ஒரு கமிட்டி அமைக்கப்படும் நான் நம்புகிறேன். கமிட்டி அமைச்சப்பட்டு என்னென்ன இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. இப்போ இன்றைக்கே நாளைக்கே சொல்லி நாளைக்கே நம்பரை இந்த எலெக்ஷன்லேயே இது மாறுதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ரைட். இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். பிஜேபி என்ன பண்ணுதுன்னா அது உமன் சென்ட்ரிக்காக கொண்டு போகுது. அது ரொம்ப நல்லா தெரியுது. நரி சக்தியை வந்து நாங்க வந்து அவங்க நரேஷன் அதுக்கு கவுண்டர் நரேஷனுக்கு வழி இல்ல பாருங்க, அதிமுகவும் அதை கொண்டு போறாங்க. இல்ல இன்னைக்கு இல்ல அப்படி கிடையாது. நீங்க ஒரு விஷயம் பாக்குறேன், அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்திருக்குங்கறத பாக்குறோம். அவங்களோட ஆப்சன்ஸே காரணம் இன்னைக்கு. இல்ல அவங்க ஆப்சன்ஸ் காரணம் வந்து அவங்க தேர்தல் வேலையில இருக்காங்க. அதுதான் அவங்க ஆப்சன்ஸ் காரணம் தவிர தினமும் தான் தேர்தல் இல்ல அப்படி கிடையாது. அவங்க ஆப்சன்ஸ் காரணம். ஏன்னா எல்லா ஸ்பீக்கர்ஸுமே இப்ப ஜமீலா அக்காவாகட்டும், ஆதி அண்ணன் ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஊர்ல இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு சங்கடம் கொடுத்திருக்கா இல்லையா? தேர்தல் வேலையில இருக்கோம் சார். நீங்க பேசும்போது யாருமே பேசல சார். ஏன் எல்லாரும் பேசும்போது குறுக்க வரீங்க சார்? இல்ல எல்லாரும் பேசும்போது ஏன் குறுக்க வரீங்க? இல்ல ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எல்லாரும் பேசும்போது ஏன் குறுக்க வரீங்க? இல்ல எல்லாரும் பேசும்போது ஏன் குறுக்க வரீங்க? இல்ல சார் எனக்கு புரியல. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, யாருமே வரல. நான் இப்பதான் வந்திருக்கேன், இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் எல்லாரும் பேசும்போது குறுக்க வரீங்க? ஏதா வேண்டுதலா? ரெடி தாங்க. நான் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். இது பாயிண்டா? இது அவங்க தேர்தல் வேலையில இருக்காங்களா வரமாட்டாங்களா? நாங்க என்ன வேலையில இருக்கோம்? ஓகே சார் உங்க கட்சியில வந்து நிறைய பேருக்கு பணம் கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க சார். அது கொஞ்சம் இப்பதான் வந்துட்டு இருக்கிற கட்சி சார். அந்த கட்சிக்கு எல்லாரும் நிறைய பணம் கொடுத்திருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிருப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? எல்லா கட்சியாலும் எப்பவுமே I've seen பணம் வாங்கி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? ஓகே நாராஜ் கண்டினியூ. சோ ஒரு விஷயம் பண்ணும்போது பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது எப்பவுமே இருக்கும். பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அதிமுக இந்த எலெக்ஷனை உமன் சென்ட்ரிக்கா கொண்டு போகுது. என்ன சொல்றது, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, நீங்கள் அனைத்து மூலையும் 1000 ரூபா சொன்னீங்க, கொடுக்கல, நாங்கள் வந்து 2000 ரூபாய் கொடுக்க போகிறோம், 10000 ரூபாய் கொடுக்க போகிறோம், ஃப்ரிட்ஜு கொடுக்க போகிறோம் அப்படின்ற உமன் சென்ட்ரிக்காக கொண்டு போகுது. இது அதிமுக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இருக்கும் தவிர இதில் எந்த நெகட்டிவ் இல்லை. ப்ளஸ் எந்த நம்பருமே சொல்லலையே இன்னும். பாதிக்குங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு கூட வரல. பட் பாதிக்கலாம் அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் இருக்கு. why do this during an election? நார்த் வெர்சஸ் சவுத்ங்கிற ஒரு இம்ப்ரெஷனோ இல்ல அந்த ஒரு நேரேட்டிவோ இங்க இருக்குல்ல. நார்த் வெர்சஸ் சவுத்னு சொல்றது ஒரே ஒரு ஆர்த்தர் தான், அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மக்கள் யாரே வந்து பேசுறாரு, டிகே சிவகுமார் பேசுறாரு சார். மத்த சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல நம்ம பார்க்கறோம் சார். சந்திரபாபு நாயுடு has not even strongly come to its defense சார். இங்க பாருங்க, மற்ற ஸ்டேட் எல்லாம் இப்போ நான் டிகே சிவகுமார் அதெல்லாம் எலெக்ஷன்ல, இங்க எலெக்ஷன் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ பேசுறோம். இல்ல இப்போ அந்த ஆபத்து இருக்கா இல்லையா? இப்போ அவங்க சொல்ற மாதிரி பாப்புலேஷனையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மற்றதெல்லாம் கொண்டு வந்து சீர் செய்ய போறீங்களா, வேற எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க தெரியல. பட் as much as it carries benefits, it also carries risk. அதான் கேட்குறாங்க. இங்க பாருங்க,
ஒரு திட்டம்னு ஒன்று வந்ததுன்னா இவ்வளோ போத் இம்ப்ளிகேஷன்ஸ். இப்படி நீ ஒரு பால் போட்டிங்கன்னா இப்படியும் வரும், அந்த பால் அந்த சைடும் போகும், ரைட்? அது அந்த திட்டம் வரும்போது தான் தெரியும், ரைட்? நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், பாஜக மாதிரி ஒரு எலெக்ஷன் மிஷினரி, எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு கட்சி, ரைட்? எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி ஏன் இதில் ஃபம்பிள் பண்ண போகிறாங்க? எதுக்கு இதில் ஃபம்பிள் பண்ணணும்? அவங்களோட பெரிய கோர் ஸ்ட்ரென்த்தே உமன் ஓட்டர்ஸ் தான். இந்தியா முழுக்க பாஜகவோட கோர் ஸ்ட்ரென்த்தே உமன் ஓட்டர்ஸ் தான். பெண்கள் மசோதா அப்படிங்கிற அந்த மெசேஜ் மட்டுமே அப்சர்வ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, ரைட்? ஓகே. இப்போ என்னன்னா இங்க எல்லாரும் மேடம் பேசுறாங்க, மனுஷபுத்திரன் சார் பேசுறாரு, கம்யூனிஸ்ட்ல ஐயா அருண் சார் பேசுறாரு, எல்லாருமே வந்து ஒரு யூகத்துல தான் பேசிட்டு இருக்கோம். இது நடந்துரும், அது நடந்துரும், அப்படி நடந்துருமா, இந்த மசோதா கொண்டு வரணும் யூகிக்கவே மாட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இல்ல சோ நாளைக்கு வரட்டும், ஓகே, வந்த உடனே டிஸ்கஷன் பண்ணுங்க, இதே டிபேட் வாங்க, எல்லாரும் வரோம், உட்காருவோம். இங்க பாருங்க நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்றது ஒன்று கொண்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தமிழனாக ஒரு சதவீதத்தில் இங்கே பிரச்சனை வந்தாலும் இது மொத்த தமிழ்நாடு குரல் கொடுக்கும். இது வந்து பிஜேபியிலேருந்து நாராயணன் திருப்பதி அண்ணனும் சேர்ந்து குரல் கொடுப்பாரு இதுக்கு, ரைட்? இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முதல்ல வரட்டும், பாருங்க. டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைக்கப்படும். டீலிமிட்டேஷன் கமிட்டியில் காங்கிரஸ்ல யாரும் அனுப்புவாங்க, எல்லா கட்சியில இருந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ டிஸ்கஸ். இன்னைக்கு உமன்ஸ் பில்ல கொண்டு வரதுல எல்லாருமே பேராசிரியர் அருணன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். பேராசிரியர் நான் பேசணும் ஹரி, எல்லாருமே பேசணும். இந்த ரவுண்ட் கொஞ்சம் சுருக்கமா வச்சு எல்லாருமே. பேராசிரியர் அருணன் தொடங்கி. எஸ் ஆஃப் கோர்ஸ் மனுஷ் சார், உங்கள்கிட்ட நான் வீடியோ வரேன். பேராசிரியர் எஸ் சுருக்கமா. இல்ல, அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு, இன்னும் எதுவுமே எல்லாமே ஊகத்தின் அடிப்படையில பேசுறோம்னு ஒரே போடா போட்டு போறாரு. ஆனால் மசோதா வெளியில வந்துருச்சு, மசோதா வாட்சி பாக்குறோம், அதுல தெளிவா இருக்குது. அதோட முதல் டிராஃப்ட் இல்ல, எல்லாருடைய கருத்து வந்தா தானே ஒன்றும் சரி பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் ஹரி கொஞ்சம் மித்தவங்கள பேசாம இருக்க சொல்லுங்க, நான் சுருக்கமா முடிச்சுறேன். அது தெளிவா இருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான். அப்படின்னா 71க்கு 2011க்கு இடையில ஏற்பட்ட அந்த மாறுதல் வடக்கை எப்படி தெற்கை எப்படி என்பது எல்லாருக்கும் தெரியும். இது ஊகம் இல்ல. அதனாலதான் இந்த ஆங்கில ஏடு தலையங்கத்துல என்ன இருக்குன்னு சொன்னேன். அப்ப அவங்களும் ஊகமா? இன்னும் ஒரு விஷயம், அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எனப்படுகிற மறு வரையறை ஆணையம், அதுகிட்ட விஷயம் போகட்டும்ங்கிறாங்க. விஷயம் அதுல என்ன சிக்கல்னா, அவங்ககிட்ட விஷயம் போகுது, அவங்க தீர்ப்பு சொல்லிட்டா அதை எதிர்த்து எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது, அது தெரியுமா? ஓகே, இந்த ஆபத்துகள் இருக்கே பேச வேண்டி இருக்கு. ஆமாங்க, இது பெர்மிஷன் சாட்ட பேசலாமா? அங்க போய் கம்யூனிஸ்ட் கிட்ட காங்கிரஸ் கிட்ட நீங்களே பாத்தீங்க கொடுத்துட முடியுமா சார்? இந்த நாடு, இந்த பாராளுமன்றம் என்ன சொல்கிறதோ, சட்டம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்ய முடியும். அருணன் சொல்றாருன்றதுக்காக கம்யூனிஸ்ட்காரங்களையும் காங்கிரஸ்காரங்களையும் திமுக கொண்டு போட்டுற முடியுமா? முடிவு பண்ண போறாரு என்ன சார்? பிரதமர் வந்து முடிவு செய்ய போறாரா என்ன? நான் எனக்கு இல்லைன்னா பிரதமர் வந்து சொல்றாருன்றதுனால பிரதமர் சொல்றதா எல்லாம் அப்படின்னு ஆக போதா? எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்டின் படி, அந்த சட்டத்தின் படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யக்கூடிய அந்த குழு தான் இதை முடிவு செய்ய போகிறது. அதுவும் அவங்க ஏதோ ஜட்ஜ் எல்லாம் இல்ல, அவங்க பல்வேறு கலந்த ஆலோசனைக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட எல்லாரையும் கேட்டுதான் செய்ய போறாங்க. ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் பார்லிமெண்ட்ல நடக்க போகுது. இந்த கமிஷன் எல்லாரையும் கருத்து கேட்க போகுது. இதெல்லாம் சேர்ந்து தானே வரப்போகுது மனுஷ் சார்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ஹரி. இதுவரைக்கும் இப்படி பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டப்போ பல குழுக்கள் போடப்பட்டுச்சு. அதுலயும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அந்த குழுவில் இருந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியும். அதாவது எந்த குழுவை பாஜக போட்டாலும் தாங்கள் நினைப்பதை செய்வதற்காக அந்த குழுவில் இருக்கக்கூடியவங்களை அவமானப்படுத்துவது, அவர்கள் கருத்துக்களை புறக்கணிப்பது. எங்க கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த மாதிரி குழுக்கள் உறுப்பினர்களா இருந்திருக்காங்க. இவங்க குழுக்கள் போடுவது என்பதே முற்றிலுமாக ஒரு ஐவாஷ். இப்ப இந்த விமன் விஷயத்தை பத்தி ரொம்ப புல்லரிச்சு பேசுறாங்க இல்லையா? அருணன் அதுக்கு ரொம்ப தெளிவாகவே சொன்னார். இந்த டீலிமிட்டேஷனையும் இந்த விமன் ரிசர்வேஷன், விமனுக்கான அந்த 33% இடஒதுக்கீட்டையும் லிங்க் பண்ற ஜஸ்டிபிகேஷன் எங்க இருக்கு? இப்போ உள்ளூராட்சி அமைப்புகள்ல கூட பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்பர் எல்லாம் அதிகரிச்சு தான் அதை நம்ம பண்றோமா? இருக்கிறத நம்ம ஷேர் பண்றோம். அதுதான் ஈக்குவாலிட்டி. அப்ப இது எங்க வந்துச்சு? இது
அப்ப அடிப்படையில என்ன பிரச்சனைன்னா, Okay. இது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்புன்னு தெரிஞ்ச உடனே அதை கொண்டு வந்து ஜாயின் பண்றாங்க இதுக்குள்ளார. அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாட்டை பத்தி பேசுறப்போ ஏதோ எலெக்ஷன் வேலை அது இதெல்லாம் அதிமுக காரங்க இருப்பாங்கன்னாங்க. பிஜேபி கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகள் பில், அந்த ஃபார்மர்ஸ் பில் இருக்குல்ல, அது அவர் தான் முழுக்க முழுக்க ஆதரிச்சார். குடியுரிமை திருத்த சட்டத்தை அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பில்லுல என்ன தப்பு இருக்கு, இது பெண்கள் ஆதரிக்குதுங்கிறாரு. அவருக்கு என்னைக்கு பிஜேபியோட ஸ்டாண்டை தாண்டி ஒரு சுயமான ஸ்டாண்ட் இருந்திருக்கு. அதனால நீங்க அவரை கன்சல்ட் பண்றதே தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்க திரும்ப திரும்ப ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. நான் ஒரு எளிமையான கேள்வியை கேட்கிறேன். நீங்க எல்லாரும் சுத்தி சுத்தி பேசுறீங்க. இந்த பில்லுல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் தொகுதிகள் பிரிக்கப்படும் இருக்குதுல. அப்படி பாக்குறப்ப அப்படி நடக்காதுன்னு சொல்றதுக்கு வேலிடான சட்ட ரீதியான ஒரு பதில் உங்ககிட்ட இருக்கா? நான் சேலஞ்ச் பண்றேன். இது அப்படி இல்ல. இந்த சட்டத்துல இல்ல, பிஜேபி எங்கேயாவது இந்த சட்டத்தை மாத்த போறோம். இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புல சிறப்பா செயல்பட்ட மாநிலங்களுக்கு நாங்க விகிதாச்சார அடிப்படையில் அதிக சீட்டு கொடுப்போம். இந்த அடிப்படை சட்டத்தை சார் ஒரு நிமிஷம் இருங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். தயவு செஞ்சு இந்த அடிப்படை சட்டத்தை மாற்றாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் என்கிற அடிப்படை சட்டத்தை மாத்தாட்டினா தென்னிந்திய மாநிலங்கள் அவ்வளவு பேரோட பிரதிநிதித்துவம் குறையும், வடமாநிலங்கள் அவ்வளவு அதிகரிக்கும். இத இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் முன்வைக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு சிங்கிள் ஒரு ஆர்குமெண்ட் லாஜிக்கா அல்லது பிஜேபியோட அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்டா அரசாங்கத்தோட ஸ்டேட்மெண்டா உண்மைதான் சொல்லுங்க. தெரியல போங்க. உதாரணத்துல இது என்ன வர்றதுக்கு முன்னாடி பயப்படுறீங்க, வந்தா பாத்துக்கலாம் பண்ண முடியாது. அதுக்கு இருக்க இதுல மகளிர் காம்பனன்ட்டை நீங்க கொண்டாட வேண்டாமா? அது இன்னைக்கு உங்க மாதிரி பார்ட்டியில பாருங்க, நீங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கு போயிருக்கணும், நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கணும், எல்லா கட்சியிலயும் இந்த அவலம் பாக்குறோம். அது அட்லீஸ்ட் நம்ம கொண்டாடணும்ல. 2023 விமென்ஸ் பில் பாஸ். நான் பேசி முடிச்சிடுறேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2023 விமென்ஸ் பில் பாஸ் ஆனது யுனானிமஸா பாஸ் ஆச்சு. அப்ப எதிர்க்கட்சிகள்ல எல்லாருமே சொன்னோம், நீங்க இந்த விமென்ஸ் ரிசர்வேஷனையும் டீலிமிட்டேஷனையும் கம்பைன் பண்ணாதீங்க, கிளப் பண்ணாதீங்க, இப்பயே கொடுங்க அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள்ல எல்லாருமே சொன்னாங்க. இப்ப பண்ண போறாங்க இல்லையா, அதே மாதிரி அப்பயும் புல்டோஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ரிசர்வேஷன் உண்டு, ஆனா டீலிமிட்டேஷனுக்கு பிறகுதான் ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னது இந்த பிஜேபி தான். இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப எதுக்கு இந்த பில்ல இப்ப அதுவும் பர்டிகுலராக இந்த 16ஆம் தேதி ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? நம்மளோட கவனம்லாம் களத்தில் இருக்கும், எலெக்ஷனில் இருக்கும். எப்படியாவது இந்த போர்வையில், அதாவது விமென்ஸ் ரிசர்வேஷனுங்கிற போர்வையில் இந்த நம்ம மேலே ஒரு அநீதியை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் அவங்க இந்த சமயத்தை சூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம விழிப்புணர்வோடு இருந்துட்டோம், அதனால காப்பாற்றப்படும். இப்போ இவர் பெருமையாக சொல்கிறாரு, எடப்பாடியார் பிஸியாக இருக்காங்களாம், ஏடிஎம்கேல எல்லாரும் பிஸியாக இருக்காங்களாம், அதனால அவங்களால இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாதான். எனக்கு தெரியாது, இவர் சிஎம் இப்போ தான் பேசினார், அதை கேட்டாரான்னு தெரியல. சிஎம் என்ன சொன்னார்னா, ஆமாம் எனக்கு நான் இன்னைக்கு இந்த இடத்துலலாம் பிரச்சாரம் பண்ணணும், பிரச்சாரத்துக்கு போக முடியல, எங்கள் எம்பிஸ் போக முடியல, ஆனால் அவங்களை கூப்பிட்டுருக்கேன் மீட்டிங்க்கு. ஏன்னா இது தமிழகம் சம்பந்தமான ஒரு விஷயம், தமிழ்நாடு நம்ம உரிமையை இழக்க போகிறோம், இந்த விஷயம் தான் எனக்கு எலெக்ஷனோட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு. எடப்பாடியார் எலெக்ஷனில் பிஸியாக இருக்காராம், ஓட்டு வாங்குறதுக்கு பிஸியாக இருக்காராம், அதனால தமிழகத்தை அடமானம் வச்சா அவருக்கு பரவாயில்ல போல இருக்கு. அதை பெருமையாக வேற பேசுறாரு. தமிழகம் எங்க அடமானம் வைக்கப்பட்டு சொல்லுங்க. எங்க இப்ப கான்கிரீட் நம்பர் வந்துச்சா? கான்கிரீட் நம்பர் வந்துச்சா? கான்கிரீட் நம்பர் வந்துச்சா இல்லையா? டீலிமிட்டேஷன் கான்கிரீட் நம்பர் வந்துச்சா இல்லையா? டீலிமிட்டேஷன் இப்ப எங்க சொல்றாங்களா? நான் பேசுறபோது உங்க டீல பேசுங்க. ஹலோ, நீங்க அடமானம் வச்சு ஓகே அவங்க பேசுங்க. டீலிமிட்டேஷன் பத்தி பேச மாட்டோம், எங்களுக்கு நேரம் இல்லை, ஏன்னா நாங்க எலெக்ஷன்ல பிஸியா இருக்கோம் அப்படின்னு சொன்னா தமிழகத்தை அடமானம் வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இல்லங்க, யார் அடமானம் வச்சான்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழர்களை யார் அடமானம் வைத்தாங்க? இப்ப நான் இன்னொரு பாயிண்ட், நீங்க உங்க டர்ன் வரும்போது என்ன பொய்ய வேணா சொல்லிக்கங்க, என்ன பேச விடுங்க. இன்னொரு விஷயம்,
காஸ்ட் சென்சஸ், அதாவது சமூக பொருளாதார ரீதியான ஒரு சென்சஸ் தேவை அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுட்டே இருந்தாரு. வெயிட் பண்ணுங்க. அவரை அர்பன் நாக்சல்னு சொன்ன பிரைம் மினிஸ்டர் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி காஸ்ட் சென்சஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை சொன்னாரு. இப்ப அதுவும் எடுக்கப்பட போவதில்லையாம். இப்பொழுது அவங்க டிஜிட்டல் சென்சஸ் ஒன்று தான் எடுக்க போறாங்க, காஸ்ட் சென்சஸ் எடுக்க போறதில்ல. இன்னொரு பாயிண்ட் எங்களுக்கு என்னன்னா, இந்த காஸ்ட் சென்சஸோட அந்த இது டீடைல்ஸ் இல்லாம ஓபிசி ரிசர்வேஷன் அண்டர் விமென்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. இதை நம்ம சவுத்துல வேணா அது ஒரு பெரிய அளவுல பாதிக்காது, ஆனா நார்த் இந்தியாவில் இது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நேரத்தை பகிரணும். அதாவது குறை கண்டுபிடித்தே பெயர் வாங்கணும் என்று இருக்கிறார்கள். நம்ம எதிர்கட்சிகளோட வேலை அல்ல, அது எதிர்கட்சி வேலை இருக்கட்டும், ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னு சொன்னால் 2011 எடுத்த கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடுத்த 10 ஆண்டில் எடுத்துருக்கணும். அந்த டைமில் COVID-19 வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த 10 இப்போ இந்த இடையில இப்போ மாட்டின்னு இருக்கோம். இப்போ நம்ம இதை முடித்தா தான் இந்த எல்லா காரியங்களும் இதுக்கு பிறகு தான் செய்யணும்னு கூட முன்னால் ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்தது. இப்போ இதை அப்படி போய்கிட்டு இருந்தோம்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு பிலிமினரி மசோதா தயார் பண்ணி எல்லாருடைய கருத்தையும் கேட்டு வாத பிரதிவாதங்களுக்கு அதற்கு பிறகு தான் இதை முடிவுக்கு வருவார்கள். அப்போ அதில் இருக்கிற குறைகள் எல்லாம் சொல்லலாம். சொல்றதுக்கு முன்னே நாங்க அப்படி அவங்க என்ன சொல்றாங்க, மனுஷே கூட சொன்னாரு, இந்த கமிட்டிஸோ இந்த பார்லிமெண்ட்டோ ஒரு நோட்டீஸ் போர்டு போல பயன்படுத்துறாங்க, முடிவு எடுத்துறாங்க, அதை செயல்படுத்துறதுக்கு முடிவு அப்படித்தானே சார் எடுக்க முடியும். இப்ப நீங்க பார்லிமெண்ட்ல கலந்துரையாடி பண்ணணும் சார். கவர்மெண்ட் நடத்துறீங்க, நீங்க பிரைம் மினிஸ்டர், நீங்க உங்க தலைமையில ஒரு கவர்மெண்ட் நடக்குது, ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். அதுக்கு பிரிமினரியா முதல்ல ஒரு மசோதா தயார் பண்ணணும். அப்புறம் எல்லாரும் உட்கார வச்சு பேசணும். இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவர் ஒண்ணு சொல்லுவார், நான் ஒண்ணு சொல்லுவேன், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிவை எடுத்து அதுக்கப்புறம் முடிவு எடுத்துட்டு விவாதிக்கறாங்கங்கறத குற்றச்சாட்டு இல்ல. விவாதிச்சு முடிவு எடுக்கணும். ஒரு மசோதா பிலிமினரி மசோதா முதல்ல இதெல்லாம் ரொம்ப பிலிமினரி சார். நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஏற்றும்போது 8 மாசம் விவாதம் நடந்தது சார். ஒவ்வொரு சரத்தும் 3 நாள் 4 நாள் விவாதிக்கப்பட்டது. அதனால அதுக்கான ஸ்கோப் இருக்கு நம்புறீங்க? கண்டிப்பா. ஒரு செகண்ட்ல சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாட்டுக்கு 45 சீட்டு கம்மியா கிடைக்காது. நான் இப்ப 39ல இருக்கு, 40 இல்ல விகிதம் மாறமா அப்படிங்கறத கூடலாம் கூடும். சரி கிடைக்கும் சார். தமிழ்நாட்டுக்கு 45 கிடைச்சு, யூபிக்கு 120 கிடைச்சு, 136 கிடைக்கும் யூபிக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு 45 சார், அது 25 கோடி சார். யூபி பாப்புலேஷன் 25 இல்ல சார், அதுதானே பிரச்சனையே. அவங்க மக்கள் தொகையை குறைக்கல, அவங்களுக்கு பரிசு கொடுப்பீங்க, நாங்க குறைச்சிருக்கோம், எங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? அப்ப சொல்லுங்க, இந்திரா காந்தி அம்மையார் பிழைச்சிருக்காங்கல்ல, தகனம் பண்ணி அந்த இடத்துல போய் தான் முதலமைச்சர் கேட்கணும். அவங்க பண்ணதுதான் அது. அவங்களால வந்த பிரச்சனை தான். அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க சார். நீங்க அவங்கள வாஜ்பாய்க்கு கிரெடிட் கொடுத்துருவோம். உங்களால தான் இது நடந்தது. அதனால இப்போ வந்து பாப்புலேஷன் நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நாங்க சரியா நிறைவேற்றினோம். உத்தரப்பிரதேசத்தில் சரியா ஃபாலோ பண்ணல, அதனால பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இப்போ நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. என்ன சார் சொல்ல முடியும்? சரி, இந்திரா காந்தி கேட்போம். மனுஷபதன் சார், இறுதி கருத்து. இல்ல, அதாவது வந்து குமார் ரொம்ப குழம்பத்தனமா பேசிட்டு இருக்காரு. இதுல அடிப்படையில என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பாருங்க. இந்த மகளிர் மசோதாவை தான் அவங்க ஒரு பெரிய இதா பேசிட்டு இருக்காங்க. 2023லயே அந்த 81, 82வது சட்டப்பிரிவு இருக்கு இல்லையா, அதுல வலுக்கட்டாயமா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு, அதாவது தொகுதி மறுவரை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்த பிறகுதான் மகளிருக்கு அந்த 33% இடஒதுக்கீட்டை கொடுக்குதுன்னு அந்த 334 ஏங்கிற ஒரு பிரிவை சேர்க்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். அந்த பிரிவை சேர்க்காம இருந்தாலோ அல்லது அந்த பிரிவை நீக்கிட்டாலோ போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே வந்துட்டு இந்த 33% வந்து அமல்படுத்திருக்க முடியும். இப்ப என்னமோ 2034 வரும்னு 2034 வர்றத நாங்க 2029 கொண்டு வரோம்னு பெரிய தியாகம் மாதிரி பேசுறோம் இல்லையா? நீங்க தான் சார் தள்ளி போட்டீங்க. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை ரிவர்ஸ் பண்ற மாதிரி சொல்றீங்க. அடிப்படையான விஷயங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம இப்ப என்ன வந்துருச்சா, அதாயிருச்சா, இதாயிருச்சான்னா 3 மாதத்திற்கு முன்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி ஒரு கடிதம் எழுதினார் நவம்பருக்கு. அந்த கடிதத்தை வச்சு நம்ம இதே தந்தி தொலைக்காட்சியில நம்மளும் விவாதிச்சோம். அதாவது இந்த விதமான கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றன. மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென்னிந்திய மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். இதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் என்று
ஒரு கடிதத்தை அனுப்பினார். அன்னைக்கும் இதே குரல் தான். என்ன வந்துருச்சா, பில்ல அறிமுகப்படுத்திட்டாங்களா, அது எப்பவோ வரப்போகுது, அதுக்கே இப்ப வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நாளைக்கு பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. பண்ண போறப்போ இப்ப என்ன பில் வந்துருச்சா, அதை பண்ணிட்டோம்னா இவங்க நோக்கம் என்னன்னா நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க பாட்டுக்கு அதை பண்ணிட்டே இருப்பாங்க. கடந்த காலத்துல எப்படி இந்த 2 கால சட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அதே பாணியை இப்பொழுதும் பின்பற்ற இன்னும் 3 பேர் பேசுறாங்க. பாயிண்ட் டேக்கன் சார். நான் யாராவது ரொம்ப சுருக்குமா? நாராயணன் சார் will have the last word. சுருக்குமா? அதுக்கு முன்னாடி பேராசிரியர் எந்த ஸ்டேட்டுக்குமே பாதிப்பு இருக்கக்கூடாது. அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எந்த ஸ்டேட்டுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. நாளைக்கு ப்ரொபோசல்ல டிஸ்கஷன் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நிச்சயமா எல்லாரும் சொல்ற நரேட்டிவ், இவங்க சொல்ற அச்சம் இந்த தேர்தலை எதிரொலிக்காத. தமிழ்நாட்டுல விமென்ஸ் ரிசர்வேஷன் பெங்கால் எதிரொலிச்சா, இங்க எதிரொலிச்சா எடப்பாடியார் வருவாரா, வந்து நிப்பாரா, அவரும் போராடுவாரா? அது சொல்லுங்க. கண்டிப்பா வருவார். அவர் என்ன ராகுல் காந்தி என்ன ஃபாரின் டூர் போறதுக்கு தமிழ்நாட்டுல இருக்காரு. இந்தியால இருந்து ஆப்போசிஷன் லீடர் வந்து எப்ப பார் ஃபாரின் டூர் அவர் நடுங்கி உடனே டெல்லில வந்திருக்காரு ராகுல் காந்தி. காந்தி பேசிக்கிட்ட சும்மா தமிழ் மக்கள் நிச்சயமா குரல் கொடுப்பாங்க. இதுக்கும் சேர்த்து அடி வாங்குவீங்க. யார் யார் அடிக்கிறான்னு பாப்போம். ராகுல் காந்தி பயப்படாதீங்க, வராரு, பயப்படாதீங்க. பரவாயில்ல, யாரும் பயப்படல. திமுக தான் பயப்படுறாங்க. ஐயோ வந்துட கூடாது அனுப்புறாங்க பாருங்க. அதனால தான் தோத்துட்டு இருக்காங்க எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன். ஆமா, நீங்க அப்படியே ஜெயிச்சு கிழிச்சிட்டீங்க. ஓகே, 28 சீட்ல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க திமுக. என்ன பிச்சை வர காங்கிரஸ் தமிழ திமுக வைகன் சூப்பர் பிச்சை அதாவது திமுக பிச்சை எடுக்கும் காங்கிரஸ். கேவலத்தை இன்னும் ஏன் அதிகப்படுத்திட்டே இருக்கீங்க? நன்றி பேராசிரியர். நண்பர் நல்லா சொன்னாரு. அவ்வளவுதான், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னாரு. ரொம்ப நல்லது. என்ன சிக்கல்னா அப்படி ஒரு உணர்வு வேணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய 39 என்பது 543ல 7.2%. இதே 7.2% 850ல இருக்கணும்னா நமக்கு 61 எம்பி சீட்டுகள் வேணும். 61 எம்பி சீட்டுகளை உறுதி செய்ய மோடி அரசு தயாரா? உறுதி செய்யவில்லை என்றால் எடப்பாடியார் போராடுவாரா? ஓகே, இல்ல எடப்பாடியார் போராடுவாரா? அதான் முக்கியமான கேள்வி. ஓகே, அந்த கேள்விக்கு நிறைய வேலை இருக்கு. थैंक यू ராகுல் காந்தி மாதிரி எடப்பாடி என்ன வெட்டியாவா இருக்காரு? நாகராஜ் வார்த்தைகளை கவனம். வாட்ச் இட். நாராயணன் சார் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்க என்ன மூட் வச்சிருக்கீங்க? நீர் என்ன போயா வாயா என்ன பேசுறீங்க? என்ன போயா வாயா? மேடம் ப்ளீஸ் சாரி ப்ளீஸ் லெட்ஸ் மேக் இட் கத்த ஆரம்பிச்சது. ஓகே, யாருமே நீங்க இப்படி பேசி லூஸ்டா கூட கத்த தான் செய்வாங்க. ஓகே, थैंक यू நாராயணன் சார். எடப்பாடியார நாராயணன் சார் ஒரு தமிழக சீட் கொடுக்க முடியல. थैंक यू நாகராஜ் வாட்ச் யுவர் டோன் மேடம், வாட்ச் யுவர் டோன். थैंक you கட்சியில இருக்கீங்க நீங்க. थैंक you. அதுக்கு குரல் கொடுக்க வேண்டியதானே? ஒரு லேடி குரல் கொடுத்து ஒரு லேடிஸ் நாகராஜ் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? थैंक you. ப்ரோகிராம் நாராயணன் சார், let's be civil. Let's be civil. Let all of us be civil. நாராயணன் சார் இறுதி கருத்து. அருணன் சார் இல்ல, allow me to run the show. நாராயணன் சார் இறுதி கருத்து. அவர் கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 7.2% அந்த பிரதிநிதித்துவம் ரீட்டைன் ஆனா பிரச்சனை இல்லை, ஆகுமா? சரி, முதல்ல இது நம்ம எல்லாருமே ஒரு பரபரப்புக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னு சொன்னால், ஒரு தொகுதியை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கவனிக்க வேண்டும், அதற்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆவரேஜா சராசரியாக எத்தனை பேர் அந்த தொகுதியில் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கிறது. அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்படி இப்பொழுது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில தொகுதிகளில் 20 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். சில தொகுதிகளில் 10 லட்சம் 7 லட்சம் கூட இருக்குது. இந்த முரண்பாடுகள் எல்லாம் களைய வேண்டும் என்பதற்காகத்தான் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் என்பது வருகிறது. அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் சொல்கிற எல்லாவற்றையும் தான் அவர்கள் அதாவது எதிர்த்தது எப்பொழுது என்றால் 2005. இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் எதிர்ப்பது என்பது மிக தவறானது. நாம தொடர்ந்து சொல்றோம் என்னன்னா, தென்னிந்திய மாநிலங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. குறிப்பாக தமிழகத்துல மக்கள் தொகை அடிப்படையிலான இந்த தொகுதி மறுவரை அப்படின்றது அமையமேயானால்
முதல் ஆளாக இந்த நாராயணன் எதிர்ப்பான் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். 7.2% தெளிவாக தொடருமா திரு நமக்கு? மோடி அவர்களும் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து சொல்லி வருவது இதுதான். இப்படித்தான், அதாவது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய நிலைப்பாடு இதுதான். யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பது 2005 திரு எல்கே அத்வானி அவர்கள் என்ன சொன்னார் என்பதிலும் தயவு செய்து பாருங்கள். சும்மா எதையுமே பார்க்காம பேசுறது தவறாக. ஓகே, அது மாறாது அப்படிங்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க் யூ. Very good. நான் ஒரு ஒரு 10 செகண்ட். இல்ல டைம் இல்ல எல்லாருக்கும் நேரம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான இல்ல ஷோ முடிக்கும் போது ஒரு முக்கியமான கருத்து மட்டும் மனுஷபுத்திரன் சாருக்கும் நாராயணன் சாருக்கு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் அருணன் சாரும் ரெகுலரா வர்றவர் தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், 2016 தேர்தல் வந்துச்சு. அப்பயும் மனுஷபுத்திரன் சாரும் நாராயணன் சாரும் வந்து விவாதத்துல சண்டை போட்டீங்க. 2021 தேர்தல் வந்துச்சு, அப்பயும் வந்து சண்டை போட்டீங்க. இடையில நிறைய பேர் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, கவர்னரா இருக்கிறாங்க, மத்திய அமைச்சரா இருக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் இதே மாதிரி வந்து சண்டை போடாதீங்க, தயவு செஞ்சு வராதீங்க. Go to other stage. Let this be a message to their party leaders. Let them give them. இங்க அடுத்த எலெக்ஷன்ல வந்து சண்டை போடாதீங்க. இங்க வந்து ப்ரோமோட் ஆகி போங்க. நன்றி வணக்கம். அடுத்த கட்டத்துக்கு போங்க. நன்றி வணக்கம். டைம் இல்ல சார். தேங்க்யூ சார்.